ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு மாரி செல்வராஜ் இயக்கத்தில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன வாழை என்கிற தரமான படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தில் ரெண்டு சின்ன பசங்க ஃப்ரெண்டாக இருக்காங்க. ரெண்டு பேரில் ஒரு பையன் ஸ்கூலில் நல்லா படிக்கிறான், இன்னொரு பையன் அந்த அளவுக்கு படிக்காம இருக்கான். இவங்க ரெண்டு பேர் ஃபேமிலியும் ரொம்ப வறுமையில் இருக்கிறதுனால இந்த ரெண்டு சின்ன பசங்களையும் அவங்க கூட வாழைத்தார் சுமக்க கூப்பிட்டு போறாங்க. இந்த வாழை சுமை இவங்களோட வாழ்க்கை சுமையா மாறுது. இந்த வாழைத்தார் சுமக்கிறத நினைச்சு சிவனைந்தா ரொம்ப பயப்படுறாரு. இந்த வாழை சுமை இந்த பசங்களையும் அந்த ஊர் மக்களையும் எந்த அளவு பாதிச்சது, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட டைரக்டர் மாரி செல்வராஜ் தான். மாரி செல்வராஜ் தன்னோட அடுத்தடுத்த படங்கள்ல தமிழ் சினிமாவை இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்காரு. தனது வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களை வைத்து இந்த படத்தை நெஞ்சை நெகிழ வைக்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பரா பிரசன்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல எமோஷனல் சீன்ஸ் அதிகமா இருக்கு. அதனால இந்த படம் உங்களை கண்டிப்பா கண்கலங்க வைக்கும். படத்தோட லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல நம்மள அப்படி கலங்கடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். படம் முடிஞ்சு வெளிவரும்போது நாமளே பெரிய துயர சம்பவத்தை சந்தித்த மாதிரி தான் இருந்துச்சு. படத்துல நிகிலா விமல் டீச்சரா இருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குமான காட்சிகள் பிரமாதமா இருந்துச்சு. அதுலயும் நிகிலா விமலோட கட்சிப்ப சிவனைந்தா எடுத்து வச்சிருப்பாரு. அதை வச்சு படத்துல ஒரு சீனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல காமெடியும் நல்லா கிளிக்கா இருக்கு. அதுலயும் ஒரு சீன்ல வாழைத்தார சுமக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பசங்களும் முள்ளு குத்திட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சீன்லாம் நல்ல காமெடியா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பசங்கள்ல ஒருத்தன் ரஜினி ரசிகராகவும் இன்னொருத்தன் கமல் ரசிகராகவும் இருப்பாங்க. அது அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. படத்தோட நிறைய சீன்ல மாரி செல்வராஜோட அரசியல் இந்த படத்துலயும் இருக்கு. வாழைத்தாருக்கு ₹1 கூலிய கூடுதலா கேட்பாங்க. அதெல்லாம் தரமா இருக்கு. அந்த சீன்ல எழுச்சிமிகு வாலிபனா சூப்பரா நடிச்சிருந்தாரு. இந்த படத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னா அது மருதாணி சீன் தான். படத்தோட ஒரு சீன்ல அந்த பையனோட அக்கா கலையரசனுக்கு மருதாணி கொடுப்பாங்க. அந்த சீன் போயிட்டு இருக்கும் போதே தூதுவளை இலை அரிசி சாங் பேக்ரவுண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அந்த நேரம் அந்த பையன் மருதாணியை கொடுத்துட்டு அவ அப்பாவோட நினைவா கம்யூனிஸ்ட் லேபிள கொடுப்பாரு. அப்போ கலையரசன் மருதாணி மேல கம்யூனிஸ்ட் லேபிள வைப்பாரு. இந்த படத்துல தான் மருதாணியும் கம்யூனிஸ்டும் லவ் பண்ணி பார்த்திருக்கேன். அதெல்லாம் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. படத்தோட இன்டர்வல் சீன்ல சிவனைந்தா அவங்க அம்மா கிட்ட அழுதுகிட்டே பேசுவாரு. அந்த சீன்லாம் ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. படத்துல உள்ள ஃபீல் குட் சீன்ஸ் எல்லாமே பிரமாதமா இருக்கு. படத்துல நடிச்ச சின்ன பசங்க ரெண்டு பேருமே ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காங்க. கலையரசன், திவ்யா துரைசாமி ரொம்ப நீட்டா நடிச்சிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே வாழைத்தார் சுமந்திருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதை அவங்க ரிஸ்க் எடுத்து நல்லா பண்ணிருக்காங்க. டீச்சரா நடிச்ச நிகிலா விமல் கலக்கலா நடிச்சிருக்காங்க. படத்துல நடிச்ச மற்றவங்களும் எந்த குறையும் இல்லாம ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் நடிச்சிருக்காங்க. ஒரு மனுஷனோட பசி, வறுமை, கஷ்டம் எல்லாமே ஒன்று சேர்ந்து துரத்தும் போது அதுல இருந்து தப்பித்த போராட்ட குணம் நிறைந்த மனிதனாக மாரி செல்வராஜ் இந்த படத்துல வாழ்ந்திருக்காரு. இந்த வாழை படத்துல மைனஸ் சொல்ல எனக்கு எதுவுமே தோணல. இந்த வாழை படத்தை மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கலையரசன், திவ்யா துரைசாமி, நிகிலா விமல், ராகுல் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு தரமான எமோஷனல் கலந்த டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.